நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஒவ்வொரு வாரமும் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பல்வேறு ஜானரில் பல பாடல்களை பார்ட்டிசிபென்ட்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். இன்றும் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப கவிஞர் வாலி அவர்களை மையப்படுத்திய அவருடைய பாடல்களை நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பாட போகிற ஒரு முக்கியமான வாரம். மானுட உயிலுடைய எல்லா உணர்வுகளையும் வார்த்தைகளுக்கு வலிக்காமல் வரிகளாய் கொட்டிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர் வாலி அப்படின்னு சொல்லலாம். 15,000 பாடல்கள் எழுதிய ஒரு மனிதர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உச்சத்திலேயே இருந்தார் என்பது நாம் அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். ஒரு நாள் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் நம்மை விட்டு போனாலும் கூட ஒரு பாடலாசிரியராக, ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு நல்ல மனிதராக கடைசி வரை உற்சாகம் குறையாமல் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்காக இந்த ட்ரிபியூட் இந்த குடும்பத்தின் மூலம் இன்று முன்வைக்கப்படுகிறது. ஸோ வாலி ஐயார்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவருடைய பாடல்களையும் நம்ம கேட்க போகிறோம். உங்களுடைய கண்டஸ்டன்ஸ் பாடுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜட்ஜஸை வந்து வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சுஜாதா அவர்கள். நம்முடைய 3 நடுவர்களோடு சேர்த்து இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக 3 சிறப்பு நடுவர்கள் வரப்போகிறாங்க. அதில் ஒருத்தவங்களை முதல்ல வரவேற்கணும்னு ஆசைப்பட்றோம். வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு அழகான குரல் கொடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் வாலி அவர்களோடு இசை பயணத்தை நடத்திய அனுபவம் அவர்களுக்கு உண்டு. அவங்க இங்கே வர்றதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மேடை பார்க்கிறது. லெட்ஸ் வெல்கம் வாணி ஜெயராம் அவர்கள். வணக்கம்மா. முதல் முறையாக இந்த சீசனுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு மூத்த பாடகி, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது. வாலி அவர்கள் பற்றி சொன்ன உடனே உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர் எழுதிய எவ்வளவோ பாடல்கள் நான் நிறைய பாடியிருக்கேன். முதல் முறையாக அவர் தலைநகரில் ஒரு தமிழன் என்ற படத்திற்காக தான் அவர் எழுதி நான் பாடினேன். அதை தொடர்ந்து எவ்வளவோ பாடல்கள், மல்லிகை முல்லை பூப்பந்தல், ஒரே நாள், நானே நானா, நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். தேங்க்யூமா. நிறையா பேசணும். நன்றி. தேங்க்ஸ் லாட். ப்ளீஸ். இப்போ நம்ம 2 பேர் வந்து வெல்கம் பண்ண போகிறோம். 2 பேரும் வந்து மூத்த சிங்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நம்ம குடும்பத்துக்கு வந்து பண்ண ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் TL மகாராஜன் சார் அண்ட் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் ஜி. இல்லை, திடீர்னு மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட என்னையும் சேர்த்து பேசிட்டாரு. ரொம்ப பெருமையாக இருக்கு தம்பி. ஆக்சுவலாக வாலி அவர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். சார்லாம் அவருடைய பாடல்கள், நீங்கள் எல்லாருக்குமே இந்த இது இருந்திருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்குது? இதுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். அவருக்கான சமர்ப்பணமாக இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்குது. நீங்களும் அதற்கு நடுவர்களாக கலந்து கொள்ள வந்திருக்கீங்க. அவசியம் செய்ய வேண்டியவருக்கு செய்ய வேண்டியதை செய்திருக்கிறீர்கள். ஒரு அசாத்திய அபாரமான ஒரு ஞானம். 80 வயசு மனுஷன் கூடயும் பழகுவார், 20 வயசுக்காரன் கூடயும் பழகுவார். அப்படி நான் அவர்கிட்ட நிறைய பாடல்கள் அவர் பாடுற வாய்ப்பு கிடைச்சிதான். நான் முதல்ல அவர்கிட்ட பாடினது வந்து அண்ணன் TMS அவர்கள் ஒரு படம் இசையமைச்சாங்க. அதுதான் நான் அவருக்கு வாலி அண்ணன் எழுதி நான் பாடின பாடல். அதுக்கப்புறம் நிறைய பாடல், சமீபத்தில் ரஹ்மான் இசையில் ஒரு அற்புதமான பாடல் நான் ஹரிகரனோட சேர்ந்து பாடினோம். மறக்க முடியாத ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை செலுத்துவதை நாங்கள் எல்லோருமே, கலைஞர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக பார்க்குறோம், பெருமையாக நினைக்கிறோம். தேங்க்யூ சார். மனோ சார், எனக்கு அவர் எப்போ மீட் பண்ணாலும் அந்த நகைச்சுவை தான். கிட்டத்தட்ட ஒரு 200 பாட்டுக்கு மேலாகவே அவருடைய பாடல்கள் நான் பாடிருக்கேன். ஸோ அவர்கிட்ட பாடின ஒரு 4 வரி நான் பாடுறேன்.
காவியம் பாடவா தென்றலே, புதுமலர் பூத்திடும் வேளை, இனிதான பொழுது எனதாகுமோ, புரியாத புதிர்தான் எதிர்காலமோ, பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் பாணியம் பாடவா தென்றலே, காவியம் பாடவா தென்றலே. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். அவருடைய பாடலோடு தொடங்கி வச்சிருக்கீங்க. இட்ஸ் a tribute to great வாலி சார். நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக நம்மளுடைய கண்டஸ்டன்ஸை தயார் நிலையில் வைத்திருக்கிறார் நம்ம சூப்பர் சிங்கருடைய டான். லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். 1958களில் சினிமாவுக்காக பாடல்களை எழுத துவங்கிய கவிஞர் வாலி அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தன்னுடைய மூச்சு இறுதி வரை நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாட போகிற பாடல்கள் 1960களில் கவிஞர் வாலி அவர்களால் எழுதப்பட்டு நம்முடைய இதயத்தை நிறைத்த பாடல்கள். அதில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருப்பா? லெட்ஸ் வெல்கம் சோனியா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை. இன்னொருத்தி உடலெடுத்து இருப்பவளும் நானல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா, மன்னவா மன்னவா மன்னவா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா. சோனியா, அழகான பாடலோட ஆரம்பிச்சிருக்கீங்க. கற்பகம் அந்த படம் தெரியும்ல? அதில் வாலி சார் தான் 4 பாட்டு எழுதினார். மன்னவனே அழலாமா, பக்கத்து வீட்டு பருவ மச்சான், அத்தை மடி மெத்தையடி, 1000 இரவுகள் வருவதுண்டு. கற்பகம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைன்னு வாலி சார் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரு வெரி ப்ளசன்ட் ஹஸ்கி வாய்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.
சோனியா சார். நல்லா பாடினீங்க. சுசிலாம்மா பாடின பல பாடல்களில் இது அவங்களுடைய மாஸ்டர் பீஸில் இந்த பாடல் ஒரு பாடல். விஸ்வநாதனை வந்து ஆடியன்ஸில் மிரட்டின ஒரு பாட்டு. நாங்கள்லாம் தியேட்டரில் கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துகிறோம், அப்படி இருக்கும் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன். ஏன்னா அந்த பாடலை எடுத்து ஸ்டேஜில் பாடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ அந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடினதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு. பட் அவங்க கொடுத்த 100% வந்து நம்ம ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறது கஷ்டம். சில சங்கதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது, ஆனால் மற்றபடி ஓவரால் நல்லா பாடினீங்க. வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் டு சிங்கிங் நல்லா தான் பண்ணீங்க. அந்த ஒரு சங்கதி மட்டும்தான் வேறு மாதிரி கேட்டுது எனக்கு. மீதி எல்லாமே பர்ஃபெக்ட். ஐ ரியலி லவ் இட். சோனியா ஜி IAIA. ஓகே, நல்லா பண்ணீங்களா? சந்தோஷமா இருந்ததா? சந்தோஷமா இருக்கு. வாணி அம்மா முன்னில் பாடினது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சுஷீலா அவர்கள் பாடிய ஒரு சூப்பரான பாடல் மன்னவனே அழலாமா. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தொடர்ந்து இன்னும் நிறைய பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த பிரம்மாண்ட குரல் தேடலில் இன்றைக்கு ட்ரிபியூட் டு நம்முடைய வாலி சார். அவருக்காக நிறைய பாடல்கள், அவர் எழுதின பாடல்களை, பல்வேறு காலகட்டங்களில் எழுதின பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. நம்முடைய வாலி சாருக்கும் MSV அவர்களுக்குமான உறவு எப்பொழுதுமே அளப்பரிய அன்போடு கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா MSV சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உடல்நிலை சரியில்லைனா கூட, நேரம் இல்லைனா கூட அந்த இடத்துல கட்டாயமாக வாலி அவர்கள் வந்து இருப்பார். அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறப்ப கூட ஒன்று சொல்லுவார், MSV எல்லோருக்கும் இசையமைப்பாளன். அவர் எல்லோருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் MSV எனக்கு திசையமைப்பாளன். என்னுடைய திசையவே வாழ்க்கையில் காட்டினது MSV தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரிகார்டை, அந்த நன்றி மறவாத்தன்மை எப்போதுமே சொல்லி கொண்டிருப்பார். அப்படி நன்றி மறக்காத, அடுத்தவர்களோடு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பழகணும், யாரையும் எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படியே வாழ்ந்தும் காட்டிய வாலிப கவிஞர் வாழி எழுதிய பாடல்களை தான் நம்முடைய பாடகர்கள், நம்முடைய கண்டஸ்டன்ஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாட வருவது 1960களில் வாலி ஐயா அவர்கள் எழுதின பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் கணேஷ். நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை விடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தில் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். தரரா ஓ, 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 கணேஷ், எஸ் சார், ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உங்கள் ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உங்கள் வாய்ஸில் இருந்து பாட்டு கேட்குறது. என்னென்னா உங்கள் ஸ்டைலில் பாடினீங்க, பட் யூ மெயின்டைன் த பஞ்ச் அந்த எமோஷன், இந்த லிரிக்கல் கிளாரிட்டி எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி குட் சார். கணேஷ், இட் வாஸ் எக்ஸலன்ட் கணேஷ். உங்களோட வாய்ஸுக்கு கரெக்டாக இருக்குது இந்த சாங். இந்த சாங்க்கு வயசே ஆகாது. brings back the whole energy. And the full, the attitude was very safe when you sang. Very nice, ma. உலகத்தில் ஒவ்வொரு தமிழனும் மறக்க முடியாத ஒரு எவர்கிரீன் சாங் இது. அந்த எண்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் 2 இடத்துல தான். உரிமை பொருள்களை தொடமாட்டேன் விடமாட்டேன்னு சில ராசிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதி எல்லாமே லிங்க்கு. ஊரார் கால் பிடிப்பார். அதாவது 2.5 அடி தூரத்தில் நின்று பாடக்கூடிய சிங்கர் வந்து டிஎம்எஸ் ஐயா. நீங்கள் நல்லா பாடுனீங்க. அற்புதமான பாட்டு. வாலி ஐயா எழுதி எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த பாட்டு என்றைக்குமே தமிழன் மறக்கவே முடியாத பாட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. How are you? நல்லா இருக்கேன். எப்படி ஹாப்பியா? வெரி ஹாப்பி. இன்னைக்கு உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னாங்க. அம்மா, மாமா அண்ட் தட்ஸ் மை சிஸ்டர். ஓகே, உங்கள் அம்மா உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க. அம்மா இங்கே வந்துட்டாங்க. How do you feel? உங்கள் அம்மாட்ட என்ன பேச விரும்புறீங்களா? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அம்மா நான் பாடி பார்க்குறாங்க. ஸோ 8 இயர்ஸ் கழிச்சு உங்கள் பையன் அதுவும் இந்த மாதிரி பெரிய காம்படிஷனில் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு மேடையில் வந்து நின்று அவர் பாடி ஜட்ஜஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியதை கேட்கும்போது எப்படி இருக்கு? Really very happy and proud of him, and definitely we miss him, but இப்போ சிங்கப்பூரில் ஹீரோ ஆயிருப்பார் என்ன அவர்? கட்டாயமா. In fact there was a good send off also. Again the Ganesh to சொல்லுங்க all the best from there அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஒரு பக்கம் ஊரே பாராட்டும், ஆனால் 1000 தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற ஹாப்பினஸும் அந்த கான்ஃபிடென்ஸும் வேறு தான் இல்லை? இன்னைக்கு வித்தியாசமாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நான் இது வரைக்கும் பாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற அரவிந்தோட அம்மா, தீப்தி அம்மா, மது அம்மா, அவங்கெல்லாம் எனக்கு லிட்டராக எனக்கு அம்மா மாதிரி இருந்திருக்காங்க அந்த லாஸ்ட் 8 months. ஸோ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ். பட் மனசார சொல்கிறேன், திஸ் மேட்டர்ஸ் அ லாட் டு மீ. ஸோ இன்றைக்கி அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்தது. இனிமேல் நல்லா பண்ணுறேன். அடிக்கடி அம்மா வந்து நான் கொஞ்சம் தம்பா இருக்கணும் உங்களுக்கு தோணுதா? ஆக்சுவலி ஒரு கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் ஷூட்ஸ்க்கு அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா வருவார். ஸோ இனிமேல் அட்லீஸ்ட் இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் someone from my family will throughout be there. அந்த ஒரு இது we've arranged for it. Okay, all the best, best wishes. Thank you. அடுத்தது நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் முதல் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். ஆக்சுவலாக வாலி சாருக்கு வந்து ஓவியர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதுக்கப்புறம் அவர் கவிஞரானார் அப்படிங்கிறது விஷயம். அந்த பீரியடில் மாலி அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு ஓவியர், அவருக்கு பிடிச்ச ஒரு ஓவியர் இருந்திருக்கார். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த மாலி அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவர் வைத்துக்கொண்ட பெயர் தான் வாலி. ஸோ வாலி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யும் விதமாக இருக்கக்கூடிய இந்த எபிசோடில்
யார் என்ன பாடல் பாட போகிறாங்க? அடுத்ததாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஷென் பகராஜ். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போகிற ஃபாஸ்ட்டில் நம்ம போக முடியாது, வந்த பாதையை மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரிகள் எழுதிய வாலி அவர்கள் நம்ம கூட இல்லை, எம்ஜிஆர் ஐயா இல்லை, பாடிய அற்புதமான பாடகர் டிஎம்எஸ் ஐயா இல்லை. இது அற்புதமாக கம்போஸ் பண்ண மேதை எம்எஸ்வி ஐயா மட்டும்தான் இருக்கார். அவர் இன்னும் நீண்ட நாள் ஆயுளோட சந்தோஷமாக பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றது இந்த பாட்டு கேட்ட ஒவ்வொரு ரசிக பெருமக்கள் கிட்ட வேண்டுகிறேன். ரொம்ப நல்லா பாடுங்க. காட் பிளஸ். ஷென் பகராஜ் சார், நல்லா பாடினீங்க. பல்லவி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரணமெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு பாடுற மாதிரி இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ரேஞ்சு கூட இருக்கலாம்.
இது வந்து குறை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பாடுறீங்க. இன்னும் நீங்கள்லாம் நல்லா பாடணும். வருங்கால பின்னணி பாடகர்களாக நீங்கள்லாம் ஒருத்தர் வரணுங்கிற ஆசையில் நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அது. ஓகே, வாழ்க வளர்க. ஷண்பகராஜ் அருமையாக பாடினீங்க, நல்லா பாடினீங்க. எம்ஜிஆர் சார் வந்து அவர் எல்லாம் அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி எல்லா பாடல்களுமே ரொம்ப பிரபலமான பாடல்கள். டிஎம்எஸ் சார் அப்படி உயிர் கொடுத்து பாடியிருக்கார் ஜீவனோட. மியூசிக் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க. இன்னும் நல்ல ஸ்கோப் அந்த சரணத்துலலாம் சொன்ன மாதிரி அந்த மூச்சு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். வாஸ் வெரி டன். நல்லா இருந்தது. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். வாலிப கவிஞர் வாலிக்கான ஒரு ட்ரிபியூட் உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுவும் இசைக்கான மிக முக்கியமான மேடையில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஷோவில் அவருடைய வாழ்க்கை வந்து மிகச்சரியாக பொருந்தி போகுது அப்படிங்கலாம். நிறைய பேர் ஒரு சூப்பர் சிங்கர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் ஆரம்பகட்ட நிலைகள் அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதனுடைய சொந்த வாழ்க்கையிலையும் வாலி சந்திச்சிருக்கார். ஒரு கவிஞராகணும், பாடலாசிரியராகணும், சினிமாக்கு எழுதணும் அப்படின்னு அவர் பல முயற்சிகள் பண்ணி பல நேரங்களில் தோற்று ஒரு கட்டத்தில் இனி வேண்டாம்ப்பான்னு ஊருக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொட்டி கட்டிட்டு போனப்போ கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ஒன்று காதில் விழுந்து இல்லை நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு திரும்ப வந்து கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை வந்து இந்த சூப்பர் சிங்கருடைய செக்மெண்ட்ஸ் மாதிரி எனக்கு படும் அடிக்கடி. நீங்கள் ஒரு கட்டம் தோப்பீங்க, திரும்ப அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட் வழியாக உள்ளே வருவீங்க. ஸோ தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப திரும்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிறது தான் வாலி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ண மிக முக்கியமான ஒரு தத்துவம். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான தத்துவம் டோன்ட் கிவ் அப். இருந்தாலும் மறைந்தாலும் வாலி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை எப்போதும் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். அது இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு எப்பொழுதுமே பொருந்துகிறது. இப்போ அடுத்து யார் பாட போகிறாங்க? அடுத்து பாட போகிறவங்க வந்து எல்லாம் தயாராக காத்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். அதே மாதிரி எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டம், அதே மாதிரி இந்த மேடையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. 33 பேரோட ஆரம்பித்த இந்த ஒரு மேடை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24 பேர் இருக்காங்க. இவங்க 24 பேருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு வெறி என்ன அப்படின்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற இந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டையும் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ மாக்காப்பா, இந்த வாலி சார் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் முக்கியத்துவம் மிக்க இந்த ப்ரோக்ராமில் அடுத்து பாட வருது யார்? அடுத்து பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மஹிதா.
மஹிதா, மேம். ரொம்ப அழகான பாடல்மா, நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சு பாடலாம்ல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு ஒரு லைன் பாடுங்க. குயிலே உன் குரல் எடுத்து இசை கேட்கிறார், மயிலே உன் காலொடித்து பதம் பார்க்கிறார். நல்லா இருக்கு. கொஞ்சம் மைக் பொசிஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல பாட்டு, ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நல்ல இனிமையான பாடல். உங்களுக்கு வந்து இறைவன் நல்ல ஒரு இனிமையான குரலை கொடுத்துருக்கான். ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கருக்கு எப்படி ஒரு வாய்ஸ் அமையணுமோ அந்த மாதிரி நல்ல குரல் இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ அனந்த் சார்கிட்ட இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணீங்க, இன்னும் பெட்டராக நீங்கள் வர முடியும். நல்லா பண்ணி அந்த சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் ஆடி விடுதான் கடைசியில் அந்த எண்டு பாடினதெல்லாம் அந்த விப்ரோட்டோட பண்ணது உண்மையிலேயே ஷார்ட் ஆடி வாங்கிட்டு பாடின மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மஹிதா நல்லா பாடினேன் மஹிதா. எண்டிங்ஸ் எல்லாம் மேபி இந்த பிரெத் சப்போர்ட் கொஞ்சம் கூட தேவை இருக்குது. எண்டிங்ஸ் வரும்போது அப்படியே டல் ஆகி இட்ஸ் நாட் அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுது. ஐ நோ பயந்து தான் கொஞ்சம் பாடி இருக்கு, பெரியவங்க உட்கார்ந்து பார்த்து கொஞ்சம் பயந்து இருக்கு. அதனால இந்த சாங்க்கு பட் இட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். கொஞ்சம் அந்த ஷிவரிங் நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். மஹிதா, இந்த பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே பிடிக்குமா இல்லை யாராவது சொன்னாங்களா இந்த பாட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்னு? இல்லை, இந்த பாட்டு நான் நிறையா டிவியில் ஓல்ட் சாங்ஸ்லாம் அம்மா நிறையா போடுவா. ஸோ அதில் இந்த சாங்ஸ் வந்திருக்கு. சுஷிலா அம்மா சூப்பராக பாடியிருப்பா அந்த சாங். கேட்டோடனே ரொம்ப பிடிச்சது. ஸோ ஓகே, ஆடாமல் ஆடுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா? சந்தோஷமா? இப்போ தான் இந்த பிள்ளை வந்து ஒரு 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கு. ஓ அப்படியா? அடுத்த வாரம் நல்ல டைலாக்லாம் பேசணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் மா. பெஸ்ட் விஷஸ். அடுத்து பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் தீப்தி சுரேஷ். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன்
சாங்குக்கு ஏற்ற ஒரு மூடு கொண்டு வந்து பாடினீங்கம்மா. அந்த ஒரு ஏக்கம், அந்த தாபம் எல்லாம் அந்த குரலில் இருந்தது. இது கொஞ்சம் தாண்டினா கூட அது ஒரு அழுகையாக கேட்டுடும். அது இல்லாமல் அது எந்த அளவு இருக்கணுமோ அது கரெக்டாக பாடினீங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க. சங்கதிகள்லாம் கூட கரெக்டாக இருந்தது எல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தீப்தி சார் நான் பேசுகிறத விட தீப்தி ரொம்ப அருமையாக பாடினீங்க, ரொம்ப அருமையாக பாடினீங்க. பட் எப்படி நீங்கள் பாடும்போது அது யூ மேட் இட் யுவர் ஓன், அனுபவிச்சு பாடினீங்க. See, that insight is very very important in singing. அதான் வேணும். இப்போ பாடும்போது அந்த ஒரு சோல்ஃபுல் ரெண்டிஷன் சொல்லுவாங்களே, அந்த அந்த சோல் இருக்கணும் மியூசிக்கில். அது இருந்தது, ரொம்ப நிறையவே இருந்தது. ஸோ கீப் இட் அப். ஃபேன்டாஸ்டிக். தீப்தி சுரேஷ், நீங்கள் நினச்ச மாதிரி பாடிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா? ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக பேசுகிற பிள்ளைல இவங்களும் ஒருத்தவங்க. ஆனால் பயங்கர எக்ஸ்பிரசிவாக பாடுறதா சொன்னாங்களே. அதெல்லாம் அப்படியே அந்த எனர்ஜிலாம் சேவ் பண்ணி எல்லா எக்ஸ்பிரஸையும் இங்கே வந்து எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அதனால எல்லாரும் ஓ அளவுக்கு பேச முடியாதுல்ல. ரொம்ப நல்லா பண்ணீங்க தீப்தி சுரேஷ். கண்டிப்பாக சார் கிட்ட தான் தேங்க் பண்ணி ஆகணும். ஃபுல்லாக இந்த சாங் இவ்வளோ உலகத்தில் இப்படி யாரும் தேங்க் பண்ணி நான் பார்த்தது இல்லைங்க. தேங்க்ஸ். அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட் தாழ்மையுடன் தேங்க் பண்ணுறாங்கண்ணே. இப்படி சொல்லுவாங்க. இதாவது பரவாயில்ல, அங்கே இன்னொருத்தவங்க இருக்காங்க சௌந்தர்யான்னு, அவங்க பின்னாடிலாம் போய் தேங்க் பண்ணுவாங்க பயங்கரமா. ஐ ஹவ் டு தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பிள்ளை அங்கே ஸ்க்ரீன் எல்லாம் பிச்சு அடிச்சுட்டுலாம் போயிருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். ஒவ்வொருத்தரையும் நிறைய உருவாக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ தீப்தி. ஆக்சுவலாக நான் முதல்ல பேசிட்டு இருந்தப்போ சொன்னேன், இனிமேல் நமக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு, நம்ம போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு வாலி அவர்கள் போனப்போ ஐ ஷுட் நாட் கிவ் அப் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ஒன்று அவரை கவர்ந்துச்சு அப்படின்னு. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? மயக்கமா கலக்கமா. திரும்பி போயிடணும் அப்படின்னு நினச்சவரை மயக்கமா கலக்கமா அப்படிங்கிறத அந்த பாடல் தான் அவரை திரும்ப அழைச்சிட்டு வந்துச்சு அப்படிம்பாங்க. அவர் ஒரு விகடகவின்னு சொல்லுவாங்க. இன்னும் விகடகவின்னு என்னன்னு தெரியுமா? அது எப்படி படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒன்று உண்டு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயம் நான் டக்குன்னு சொன்னா அதை பற்றி ஒரு கவிதை சொல்றது. கேட்டவுடன் டக்குன்னு கவிதை சொல்லக்கூடிய புத்திசாலிகள், மிகச்சிறந்த கவிஞர்களை விகடகவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய எபிக், அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கேட்டாரா, கோவலனுடைய கதையை 2 வரியில் உங்களால் சொல்லிட முடியுமா அப்படின்னு. அது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் கோவலன் இருக்காங்க, கண்ணகி, மாதவி அப்படின்னு. சிலப்பதிகாரம் ஒரு பெரிய எழுத்தது. அவர் சிம்பிளாக 2 வரியில் அந்த சிலப்பதிகாரத்தை ஷார்ட் ஃபார்மில் சொல்லிட்டார். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2 லைனில் சொன்னாராம். புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். அவ்வளோதான், முடிஞ்சு. புகாருங்கிற ஒரு ஊரில் பிறந்தார் அவர். புகார், கண்ணகியினுடைய புகாரால் இறந்தான் அப்படின்னு. சச் அ கிரேட் poet he is. காலத்தை தாண்டி அவருடைய வார்த்தைகள் நம்ம மனசில் எப்போதுமே நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்பது, அவர் எப்பொழுதுமே தன்னுடைய வயதோடு ஒட்டிய விஷயங்களை மட்டுமே அவர் சிந்தித்தது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா பெரும் கவிஞனுக்கு ட்ரிபியூட் பண்ணதில் உண்மையிலேயே ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பெருமை அடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது, அதுவும் இந்த தலைமுறைக்கு அவருடைய பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வாலி அவர்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். வாலி அவருடைய பாடல்களை நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பாட போகிறாங்க. அதுவரைக்கும் காத்திருங்கள். நாளை மீண்டும் சந்திக்கலாம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நன்றி, வணக்கம்.